அண்ணா, பார்க் பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிடல் போகணும். அந்த ஹாஸ்பிடலுக்கா? ஏன் அங்க போகணும்? அது வந்து அத்தை, ஆரம்பத்துல இருந்து அங்கதானே காமிச்சிட்டு இருக்கோம். சரி. ஹாஸ்பிடல்ல இருந்து அத்தையை எப்படியாவது ஏமாத்திட்டு வெளியில போயிடணும். எப்ப பார்த்தாலும் இந்த போனை கையில வச்சுக்கிட்டே இருக்கிறது. குடைங்க. அத்தை, என்னோட பாக்கெட்ல மோதிரம் எப்படி வந்துச்சு? எஸ், இது ஆதிரோட வேலையா தான் இருக்கணும். அவதான் போட்டிருக்கணும். நான் என்ன எதுக்கு மாட்ட வைக்கணும் புரியலையே. ஒருவேளை நான் சாருமதியை பார்க்க போறது ஆதிராவுக்கு தெரிஞ்சிருச்சா? முதல்ல நான் சாருமதிக்கு கால் பண்ணி சொல்லணும். கன்ஃபார்ம் ஆதிரா தான் என் போனை எடுத்துட்டு போயிருக்கணும். இப்ப என்ன பண்றது? சார், கொஞ்சம் அர்ஜென்ட்டா உங்க போனை கொடுங்களேன். நோ, நான் கொடுக்க மாட்டேன். சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க சார். நான் அர்ஜென்ட்டா கால் பண்ணணும் சார். எமர்ஜென்சி சார். ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணணும் சார். ப்ளீஸ் சார், புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். சரி, இந்தாங்க. தேங்க்யூ சார். சாரு, இது யார் நம்பரு? அகிலன் தான் கூப்பிடுறானோ? உன்னதான் கேக்குற, இது யார் நம்பரு? எனக்கு தெரியல அத்தை. ஹலோ, ஐயோ, இது அகல்யா நீ வாய்ஸ் மாதிரியே இருக்கே. ஹலோ, யாருங்க போன் பண்ணிட்டு பேசாம இருக்கீங்க? Hello, we are calling from BB Bank. We are providing credit card, ma'am. Are you interested? ஏதோ பேங்க்ல இருந்து பேசுறாங்க, பேசு. ஹலோ. ஹலோ மேடம். சொல்லுங்க, நான் தான். Where are you, madam? உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிடல் வந்திருக்கேன். நான் சொன்ன மாதிரியே உங்களை பேங்க்ல வந்து பாக்குறேன். மேடம், வாங்க உள்ள போலாம். ஏ சாரு, போன். ஐயோ, சாருமதி போனை கட் பண்ணிட்டாலே. இப்ப எப்படியாவது வெளியில போணுமே. எப்படி பேசுறது அவகிட்ட? ஹலோ, கேக்குதா? ஹலோ சார். என்ன? ஒரு நிமிஷம் சார், சிக்னல் கிடைக்கல. வெளியில போய் பேசிட்டு. சரி, போய் பேசுங்க. தேங்க்யூ சார். ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதா? ஹலோ ஹலோ. யோ, போன தூக்கிட்டு போறேன். அப்படியா? ஏய், நில்றா. மேடம், போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க மேடம். ஏய், நில்றா. ஏய், நில்றா. ஏய் ஏய், நில்றா. ஏய், ஏய், 10,000 ரூபாய் போடுறா. ஏய், நில்றா. யோ, அவன் போயிட்டாயா? பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட வேண்டியதான். வேற வழி கிடையாது. வாங்க சார், போலாம். ஆதிரா சாருவை பாக்குறதுக்குள்ள எப்படியாவது சாரு கிட்ட விஷயத்த சொல்லணுமே.
ஃபுல்லா ஸ்கேன் பண்ணிட்டு ரிப்போர்ட் வாங்கிட்டு வாங்க, பாத்துடலாம். சரி, நர்ஸ், ஓகே. கூட்டிட்டு போமா. நான் மறைஞ்சு நின்னு எப்படியாவது அகிலன் லவ்வர் யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். இல்லைன்னா வீட்ல இருக்கிறவங்க அகிலனை ஏன் தலையில கட்டிடுவாங்க. மேடம், ரிப்போர்ட் வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும். நீங்க ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணுங்க. சரி, ஓகே. இந்நேரம் நமக்காக அகிலன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ரிப்போர்ட் வர்றதுக்குள்ள அத்தைக்கு தெரியாம எப்படியாவது போயிட்டு வரணுமே. ஹலோ, சொல்றது கேட்டுக்க சாரு, நம்ம இன்னைக்கு மீட் பண்ண முடியாது. பின்னாடி திரும்பி பார்க்காம அப்படியே சீக்கிரமா இங்க இருந்து ஓடி போயிடு. என்னாச்சு அகிலா? எனக்கு பயமா இருக்கு. ஆமா சாரு, நான் உன்னை பார்த்துட்டேன், இங்கதான் இருக்கேன். இல்ல சாரு, திரும்பி பார்க்காத, திரும்பி பார்க்காத, சீக்கிரமா கிளம்பு, சீக்கிரமா ஏச்சு போ. ஆதிரா உன்னை பார்த்துட்டா, உன் பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்கா, சீக்கிரமா போ. ஹலோ ஹலோ ஹலோ, மிஸ் அகிலன் லவ்வர், நில்லுங்க. ஹலோ, உங்களை பார்க்க தான் வந்தேன், நில்லுங்க. ஹலோ, நில்லுங்க. நான் உங்களை பார்க்க தான் வந்தேன், நில்லுங்க. ஏங்க, போகாதீங்க, நில்லுங்க. ஹலோ, நில்லுங்க. ஏங்க, நில்லுங்க. ஏங்க, ஆ, ஆ. ஆட்டோ அண்ணா, ஹலோ அகிலனோட லவர், ஏன் பயந்து ஓடுறீங்க? நான் உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க தான் வந்திருக்கேன், நில்லுங்க. அண்ணா சீக்கிரம் போங்கண்ணா. எங்க, நில்லுங்க. ச்சே. ச்சே.
இன்னைக்கு அநியாயமா அகிலனோட காதலிய மிஸ் பண்ணிட்டேனே. இன்னும் கொஞ்சம் கவனமா முன்னாடி நின்னு பாத்திருந்தா அவளை புடிச்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு போறான். கண்டிப்பா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்காக தான் இருக்கும். ஒண்ணும் இல்ல, சரியா போயிடும். உடனே சரியாயிடும், பயப்படக்கூடாது. சரியா? சரிங்க. இந்த வீடியோ போதும்டா உன்னை மாட்ட வைக்கிறதுக்கு. என்ன இது? இவன் அவன் லவருக்கு கட்டு போடுவான்னு பார்த்தா இவங்களுக்கு கட்டு போட்டுட்டு இருக்கான். என்ன ஆதிரா, நான் மாட்டிடுவேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கியா? ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. உன்னால என்னை எப்பவுமே பிடிக்க முடியாது. உண்மைய ரொம்ப நாள் மறைக்க முடியாத அகிலா. நீ மாட்டிக்கிற நாள் சீக்கிரமே வரும் பாரு. அதையும் நீ பார்க்க தானே போற. நகை கடையில என் போனை திருடிட்டு ஓடனல்ல, அதை கொடு. உண்மையெல்லாம் வெளியில கொண்டு வர வரைக்கும் உன்னோட போன் என்கிட்டயே இருக்கட்டும். ஏய் குடு, நீ போனை கொடு. ஏய் போனை கொடுன்னு சொல்றல. முடியாது. குடு. உனக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன் ஆதிரா. என்ன கையும் களவுமா பிடிக்கணும்னா நீ இன்னொரு தடவை பிறந்து வரணும். நீயும் பார்த்துட்டே இரு. இந்த ஜென்மத்திலேயே உனக்கு நான் மறு ஜென்மம் காட்டுறேன்டா. சிஸ்டர், சொல்லுங்க மேடம். சாருமதி வரதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? அவங்களுக்கு அப்பவே செக்அப் ஸ்கேனிங்லாம் முடிஞ்சிருச்சு மேடம். ரிப்போர்ட் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லிருந்தேன். சரிங்க சிஸ்டர். ஓகே மேடம். ஏய், எங்க போயிருந்த சாரு? அத்தை, அது அது செக்கப்க்கு போனேன். செக்கப் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சுன்னு நர்ஸ் சொன்னாங்க. அத்தை, செக்கப் முடிச்சிட்டு அப்படியே வாஷ்ரூம் போனேன். அவருக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தேன், சிக்னல் இல்ல. அப்படியே அந்த பக்கமா போனேன். ஏய், கையில என்னாச்சு? அது வாஷ்ரூம் போகும்போது கீழே விழ போனேன். அப்போ பக்கத்துல ஏதோ கிழிச்சு காயமாயிடுச்சு. ஐயோ, என்ன விழுந்துட்டியா? மேடம், ரிப்போர்ட் வந்துருச்சா? டாக்டர் உங்களை கூப்பிட்டாங்க. வரேன். போதும், வலிக்குது. பார்த்து பத்திரமா நடக்கணும் சாருமதி. பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கல்ல, இந்த மாதிரி டைமில் மயக்கம் வர சில பேருக்கு டயர்டாகவும் இருக்கும். ஒன்றும் இல்லை, நல்லா சாப்பிடு சாருமதி. சிஸ்டர், அந்த ரிப்போர்ட். சரிங்க டாக்டர். இந்தாங்க டாக்டர். தேங்க்ஸ் டாக்டர்.
வணக்கம் சார். வாங்க கோபால், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாங்க உட்காருங்க. அடடே, என்னங்க கோபால் வந்திருக்காரு? நான் தான் வர வணக்கம், சொல்லியிருந்தேன் சாரதா. அகிலனுக்கும் ஆதிராக்கும் நிச்சய தேதியை குறிக்கிறதுக்கு நான் தான் வர சொல்லியிருந்தேன். ஓ அப்படியா, ரொம்ப நல்லதுங்க. பாத்தியா ஆதிரா, உன் கல்யாணத்தை சீக்கிரமா நடத்தணும்னு உன் தாத்தா எவ்வளவு பிரியமா இருக்காருன்னு. கோபால், நிச்சயத்துக்கு மட்டும் இப்ப நல்ல முகூர்த்தமா பார்த்து சொல்லுங்க. கல்யாணம் ஆதிராவுக்கு 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். சரிங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க அகல்யா? பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லையா, நார்மல் வாந்தி தானா. கையில என்னாச்சு சாருமதி? அது ஐயோ, என்னாச்சு? எப்படி அடிபட்டுச்சு? ஹாஸ்பிட்டல்ல பாத்ரூம் போயிருக்கா. அங்க கால் வழுக்கி கீழே விழுறப்போ எதையோ பிடிக்க போய் கை கிழிச்சிருச்சான். பார்த்து போயிருக்கலாம் இல்லம்மா. நல்ல வேளை, பெருசா ஒண்ணும் ஆகல. இதே மாதிரி ஒரு சேலையில தானே அகிலனோட லவ்வரை பார்த்தேன். சாருமதி, இன்னைக்கு நீ பார்க்ல யாருக்காவது வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? அவ எதுக்கு பார்க்ல வெயிட் பண்ணணும்? நானும் அவளும் ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்னா தானே போனோம். அது இல்ல அத்த, நானும் அகிலனும் மோதிரம் வாங்க போகும்போது இதே மாதிரி சேலையில தான் சாருமதி மாதிரி ஒரு பொண்ணு ரோட்ல ஓடிட்டு இருந்ததை பார்த்தேன். நானா? ஆதிரா, கொஞ்சம் வாய் மூடிட்டு சும்மா இரு. மாசமா இருக்கிற பொண்ணு எப்படி ஓட முடியும்? அது போக அகல்யாவும் சாருமதியும் உன்னதானே ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்க. அப்ப அவ கூட அகல்யாவும் தானே இருந்திருப்பாங்க. இல்லம்மா, அது போதும் ஆதிரா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். சாரு, நீ ஆதிரா பேசின எதையும் தப்பா எடுத்துக்காத. அம்மா, கோபால் எதுக்கு வந்திருக்காரு? அகிலனுக்கும் ஆதிராவுக்கும் நிச்சயம் பண்ண நாள் பார்த்து சொல்றதுக்காக உங்க அப்பா தான் வர சொல்லியிருக்காரு. கோபால், நீங்க நாள் பாருங்க. சரிங்க. நிச்சயதார்த்தமா? அகிலன் எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டான்? சாரி சாரு, உன்கிட்ட இதை பத்தி டீட்டெயிலா சொல்றதுக்கு கூட சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டேங்குது. அம்மா, இன்னும் 4 நாள்ல நல்ல நாள் இருக்குமா. நீங்க நிச்சயதார்த்தத்தை அன்னைக்கே வச்சுக்கலாம். காலையில 7 மணிக்கு ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்கு. என்ன சாரதா, அந்த முகூர்த்தத்திலே வச்சுக்கலாமா? சரிங்க, வச்சுக்கலாம். சரண்யா, கேட்டியா? ஆதிராவுக்கும் அகிலனுக்கும் நிச்சயதார்த்த நாள் முடிவு பண்ணியாச்சுன்னு உங்க அம்மா கிட்ட சொல்லிடு. சரிங்க அத்தை. கிளம்புறம்மா. ஐயா, சரி, நான் கிளம்புறேன். போயிட்டோம். சாருமதி, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கமா போ. வா. என்னங்க, உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, பாத்துட்டு வரேன்.